வணக்கம் அன்பு டிவி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் நம்மளுடைய லோக்கல் சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்கும் என்னென்ன ஸ்டுடியோ செட்டப்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அது ஸ்டுடியோ செட்டப்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பில்டப்லாம் காட்ட வேண்டாம், எப்படி நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறதா ஒரு சின்ன டூர் மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற சேனல் ஆஃபீஸோட மொட்டை மாடியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் இந்த வீடியோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் பேர் பூவாயம்மாள் திருமண மண்டபம். இந்த மண்டபத்துக்குலேருந்து ஏன் நாம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டார் விஜயோட டெக் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த மண்டபத்தோட ஓனர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார் விஜய் ஆரம்பித்தார். ஆனால் அப்போ பேர் வந்து ஈகிள் டிவி அப்படின்ட்டு இருந்தது. இந்த ஸ்டார் விஜய் அப்படிங்கிறது முதல் அஸ்திவாரமே இந்த மண்டபத்தோட ஓனர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்போது அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே நம்மளோட சேனலும் அன்பு டிவியும் இருக்குது. நாமளும் கூடிய சீக்கிரத்தில் சேட்டலைட் லெவலுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட இந்த வீடியோவில் தொடங்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலோட ஆப்டிக்கல் ஒயரு நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம்ல, அது வந்து ஒயரில் தான் கொடுத்துருக்கோம். கீழே நம்மளோட கண்ட்ரோல் ரூம்லேருந்து இந்த மேலே இந்த வழியாக தான் போயிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. இந்த பக்கம் எஸ்சிவிக்கு போகுது, இந்த பக்கம் விகே டிஜிட்டலுக்கு போகுது. நம்ம ஒயர் தான் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போகுது. கீழே நம்ம வந்து சேனலுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு பார்ப்போம். பெரிய லெவலுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குமோ அந்தமாரி தான். ஏன்னா பேச்சுலராக சேர்ந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குமோ அந்தமாரி தான் இருக்கும். வாங்க நம்ம ஆஃபீஸ்குள்ளே போகலாம். மேலே மொட்டை மாடியிலேருந்து கீழே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். அப்படியே அந்த சைடு அப்படியே யூட்டன் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்டபம் தெரியும். அப்படியே திருப்பி காமிங்க. இதுக்குள்ளே தான் நம்ம யூடியூப்க்கும் லோக்கல் சேனலுக்கும் இது பண்ண போகிறோம். இது வந்து பெட்ரூமு. ஆனால் பெட்ரூமாக யூஸ் பண்ண மாட்டோம், சேனலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்த செவுத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். இங்கே 2 ஒயர் போகுது இல்லை, இது வந்து லோக்கல் சேனல் அவுட்புட்டுக்கு. சார் வந்துட்டா விளையாட்டுக்குது. சரி, இது வந்து விகே டிஜிட்டலுக்கு பாலிமருக்கு, இது வந்து எஸ்சிவிக்கு. இது வந்து லோக்கல் சேனல் அங்கே கண்ட்ரோல் ரூம் போகுது இல்லை, அதுக்கும் பாலிமர் கண்ட்ரோல் ரூமுக்கு, அது வந்து எஸ்சிவி கண்ட்ரோல் ரூமுக்கு. இது வந்து 6 கோர் ஒயரு. நமக்கு வந்து இன்டர்நெட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 கோர் ஒயரு மேலே மொட்டை மாடியிலேருந்து இது வரைக்கும் அடித்து கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போதே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் இதிலே நம்மளோட லோக்கல் சேனல் சிக்னலையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். அதே போல் தான் இதுலேயும் ஒரு இன்டர்னல் சிக்னல் இருக்குது, ப்ளஸ் எஸ்சிவிக்கு ஒரு ரிட்டர்ன் சிக்னல். வந்தீங்க அப்படின்னா நம்ம லேப்டாப், நம்ம டெல் லேப்டாப், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேமரா சார்ஜ் போடுறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ். லோக்கல் சேனல் வந்து 24/7 ஒர்க் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூபிஎஸ். நீங்கள் லாவலுன்னு எதிர்பார்த்த லோக்கல் சேனல் சிஸ்டம் கழட்டி போட்டு தான் இருக்குது. சரி, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டுமே பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி போட்டுருக்கு. இது வந்து டிரான்ஸ்மிட்டிங் பாக்ஸு, அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போகுதுல்ல, அந்த டிரான்ஸ்மிட்டிங் பாக்ஸு. பின்னாடி வந்து இதுலேருந்து தான் வீடியோ எடுத்து போகுது. இதுலேருந்து மிச்சம் 2 சும்மா இருக்கும். இதுலேருந்து வீடியோ போர்ட் வந்து இதுக்கு நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துருவோம். அப்புறம் ஆடியோ போர்ட் வந்து இங்கே ஸ்டூடியோ ஆடியோ அவுட்புட்டு, இதுலேருந்து எடுத்து இதோட ஆடியோ கொடுத்துருவோம். அடுத்தது இந்த சிஸ்டம், நீங்கள் பின்னாடி போங்க. இந்த சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்ட்டு வரும்போது இந்த சிஸ்டம் தான் ஒரு சீட்டு போட்டு வாங்கினோம். இந்த சிஸ்டம் அப்புறம் ஒரு மானிட்டர் வாங்கினோம். இது வந்து எடிட்டிங்காகவே இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து i5 8GB ரேமு இந்த சிஸ்டம். சார் கொஞ்சம் இப்போ ரிப்பேரில் இருக்கிறாப்புல, கூடி சீக்கிரத்தில் சரி பண்ணிடுவோம். சரி பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் ரிப்பேரில் இருக்கிறாப்புல. அப்படியே வந்தீங்க அப்படின்னா மானிட்டர். இது வந்து எதோட மானிட்டர் அப்படின்னா லோக்கல் சேனலோட மானிட்டரு. ஷெடியூலில் எதுவும் இப்போ இல்லை, ஏன்னா மறுபடியும் போடணும், டைம் இல்லை அப்படிங்கிறனால போடணும். டிஃபால்ட் ப்ரோக்ராம் தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. அடுத்தது அப்படியே வந்தோம் அப்படின்னா இன்னொரு எடிட்டிங் சிஸ்டம். அப்படியே இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் i5 சிஸ்டம், 8GB ரேமு. இது எடிட்டிங்காகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் நெட் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 நெட் கனெக்ஷன் நமக்கு. ஏன் அப்படின்னா
பாலிமர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா நம்ம சேனலில் நம்ம நெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பாலிமருக்குன்னு சொந்த ஒரு நெட் இருக்குது C32 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டு. அதுக்கப்புறம் SCV கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த SCV டீலரும் ஒரு பேண்ட்வித் எடுத்து இன்டர்நெட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட நெட்டு இது வரைக்கும் இருக்குது, மறுபடியும் லான்ச் பண்ணோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் மறுபடியும் இதுலேருந்து இருக்குது, பேட்ச் கார்டு வரைக்குமே ரெடியாக இருக்குது. அடுத்தது அவங்களும் யூஸ் பண்ணோம். நம்ம இதுக்கும் 2 இன்டர்நெட் தேவை, ஏன்னா ஒன்று ஒர்க் ஆகலனாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும். அப்புறம் வந்து ஒரு 7 யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்தே எல்லாத்துக்கும் ஒரே நெட்லேருந்தே ஏன் அப்லோட் ஆகணும், அதுக்கு கொஞ்சம் பிரிச்சிருவோம், இதுக்கு கொஞ்சம் பிரிச்சிருவோம். ஏன்னா 2 பேருமே நம்மளுக்கு நெட் இருக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால. இது லோக்கல் சேனலுக்குன்ட்டு ஒரு எக்ஸ்டெண்ட் பாக்ஸ் தனியாக, அது தனியாக. இது எடிட்டிங்க்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்டெண்ட் பாக்ஸ், இது ஆஃப் பண்ணால் இது மட்டும் தனியாக ஆஃப் பண்ணுற மாரி அப்படி தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அப்புறம் நெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் லிங்க் ரவுட்டர். இந்த ரவுட்டர் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா நம்ம ஓன் கேபிள் டிவி பாயிண்டில் வந்து நெட் கனெக்ஷன் போடணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் அப்போதைக்கு மோடம் ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அப்பப்போ ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து 2 ஈத்தர்நெட் போட்டு 2 சிஸ்டத்துக்குமே, இந்த எடிட்டிங் சிஸ்டத்துக்கும் இந்த எடிட்டிங் சிஸ்டத்துக்குமே தனித்தனி ஈத்தர்நெட் போட்டு 100 MBPS நெட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணால் ஒரு 90க்கு மேலே வரும். மைக் ரிப்பேரில் இருக்குது, சாரோ ரிப்பேரில் இருக்கார். அர்ஜென்ட்டு கையில் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதே இடத்துல தான் அப்படியே அப்படி மைக்கில் எடுத்துகிட்டு இருக்கும்போது கையிலேருந்து தவறு இங்கே கீழே வந்துருச்சு. அதுலேருந்து தலைவர் இங்கே லூஸ் ஆகிட்டார் இந்த இடத்துல, அதுலேருந்து ஒர்க் ஆக மாட்டேங்கிறாப்புல. சேலம் போகும்போது சரி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ரூம் ஸ்ப்ரே, கேலண்டர், கேமரா பேக், கேமரா லைட்டிங் மேலே வைப்பாங்கள்ல, இது லைட்டிங் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும், சார்ஜ் லேட்டுக்குது. அப்புறம் க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டாண்டு, க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எடுக்கிறதுக்கு லைட்டிங்கு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், ஏன்னா நம்ம வந்து வேலை செஞ்ச கம்பெனியோட ஐடி கார்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. சென்னையில் ஒரு 3 கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு போதுண்டா சாமி உங்கள் வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் சிம்போசிலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, அப்போ கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்கள்ல, அதுக்கு என் பேரை போட்டு டைப் பண்ணி கொடுத்ததுனால அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இது ஒரு ஞாபகார்த்தமாக. அடுத்தது ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சோர்ஸ் HOV அப்படின்னு சொல்லிட்டு, இது பக்கா BPO கம்பெனி. எனக்கு ஃபஸ்ட் ECE படிச்சுட்டு எவனும் ஐடியில் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். நமக்கு தான் ஜாவா .NET அப்படிலாம் தெரியாது, நம்ம அதை படிக்கவும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு கிடச்சிது இந்த கம்பெனி தான், சோர்ஸ் HOV அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மதுரையில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, சென்னையில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. சேலரி வந்து ஃபஸ்ட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு வாங்கின சேலரி 6800 இந்த கம்பெனி. 2 மாதம் தான் வேலை செஞ்சு விட்டுட்டு வந்துட்டேன், அது ரூம் செட் ஆகலை அப்படின்ட்டு. அடுத்தது சதர்லேண்ட் குளோபல் சர்வீசஸ். இதில் ஒரு 5 மாதம் வேலை செஞ்சேன், விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது பேரகான் டிஜிட்டல் சர்வீசஸ். நைட் ஷிஃப்டில் இருந்துச்சு, அப்புறம் உடல்நிலை கெட்டு போச்சு. சூரியனை பார்த்தாவே எங்கேயோ பார்க்காத மாரி இருந்துச்சு. சனி ஞாயிறுலாம் பஸ்ஸில் போனால் எங்கேயோ சொர்க்கத்தில் போகிற மாரி இருந்துச்சு. நம்ம ஊரில் தான் போகிறோமோடா அப்படின்ட்டு. அப்புறம் சென்னையில் இருக்கும்போது சேலத்து பஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம ஊர் பஸ் ஏட்டக்குது அப்படியே. பஸ்ஸு பார்க்கறதுக்கு பழசாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு என்னமோ பார்த்த மாரி இருக்கும். அப்புறம் வேலையை வந்துட்டு இதான் கடைசி கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு 7 யூடியூப் சேனல் ப்ளஸ் ஒரு லோக்கல் சேனல். அப்புறம் யூடியூப் ஐடி கார்டு, அது ஐடின்னு தமிழ் டே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் Radisson Blu ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ நாம் சும்மா ஏதாச்சும் அப்ளை பண்ணோம் நம்ம ஒரு சேனலுக்கு, அதில் கிடச்சிது யூடியூப் தமிழ் டே அப்படிங்கிறது. இது இப்போ பார்த்தீங்க, இது பார்த்தீங்க அப்படின்னா இது டேகு ப்ளஸ் டிஷர்ட்டு, அப்புறம் மக்கு, டீ குடிக்கிற மக்கெல்லாம் இருந்துச்சு. எவ்வளோ ஆசையாக இருந்தோம் அதெல்லாம் நம்ம ஊரில் வந்து காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வச்சுருந்தா யாரோ ஆட்டை போட்டு போயிட்டாங்க, அது ரொம்ப மறக்கவே முடியாது நம்மளால். ஏன்னா எவ்வளோ ஆசையாக இருந்தோம், இதை போய் அவங்கக்கிட்ட காமிக்கலாம், இவங்க கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அந்த இடத்துல ஆட்டை போட்டு போயிட்டாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே. அதனால் நமக்கு மிஞ்சினது இந்த தமிழ் டே, இந்த ஒரு டேக் மட்டும்தான். இது இந்த வருஷம் நடக்கலை கொரோனானால. அடுத்தது அதுக்கப்புறம் நம்மளோட புதையல்கிட்ட வருவோம். புதையல்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் இந்த செல்ஃபில் இதுதான் இருக்கும், இந்த செல்ஃபில் இது இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் கசாம்சான்ட்டு இருக்கும். நம்மளோட லோகோ நாமளே டிசைன் பண்ணோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினோம், ஒரு 300 400 வரும். மைக் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் வரும். இது நாமளே ஃபோட்டோ கடையில் போய் கொடுத்து ஃபோட்டோ பேப்பரில் போட்டு ஒட்டிக்கிட்டோம். இது ஓகே. அடுத்தது
செட்டாப் பாக்ஸ் எங்கள் அதான் கேபிள் வேலை நமக்கு ஏகப்பட்டது இருக்கும் அப்படிங்கிறதுனால எஸ்சிவி செட்டாப் பாக்ஸ் எஸ்சிவி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுனால. அடுத்தது இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. ஏன்னா அந்த 2 கம்பெனியில் வேலை செஞ்சல, சோர்ஸு ப்ளஸ் சதர்லேண்ட். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் வேலை தேடிட்டு இருந்தோம். 2 மாதமாக வேலை கிடைக்கவே இல்லை. எனக்கு கிடைச்சாலும் அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைக்கல. அதனால் 2 பேர்த்துக்கு ஒரே ஒட்டுக்காக வேலை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய கிளச்ச கம்பெனிலாம் கூட விட்டுட்டு வந்துட்டோம். அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. திருவான்மியூரில் அதெல்லாம் சுற்றுனது. அப்போது இது இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச்சில் 10 ரூபாய்க்கு வாங்கினோம் நாங்கள். 2018 17 இந்த ஃபோட்டோ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது போர் அடிக்குது, இதுக்கு மேலே எங்கேயும் இன்றைக்கெலாம் வேலை இல்லை, இன்டர்வியூ போக முடியாதுன்ட்டு மெரினா பீச்சில் இந்த ஃபோட்டோ வாங்கினோம் ஞாபகார்த்தமாக. அப்புறம் இந்த சிடி இது பக்கமாக தான் 2 நாள் முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தோம். பிஎஸ்டி டெம்ப்ளேட்டு, ஃபோட்டோஷாப் பிஎஸ்டி டெம்ப்ளேட்லாம் இருக்கும்ல, அதோட சிடி. அடுத்தது நோடு, நம்ம கேபிள் நோடு ரிப்பேர் ஆகிடுச்சு சாரு, அதனால் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸு, சிவி செட்டாப் பாக்ஸு, அது இந்த மாடல் ஒன்று. அப்புறம் ஆப்டிக்கல் ஸ்ப்ளிட்டரு, அப்புறம் கேபிள் ஸ்ப்ளிட்டரு. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குபேர சிலை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பிஸ்னஸ்னால் இதாண்டா சேனல் தான் போனேன் அப்படின்னு சொன்னோன்னே குபேர சிலை வந்து ராசியாக வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா செல்வம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்து வாங்கி கொடுத்தான். அடுத்தது டேக் டிவி ரிமோட்டு. முன்ன ஃபஸ்ட்டு டேக் டிவி ஆப்ரேட்டராக இருந்தோம், அந்த ரிமோட்டு. அப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஜிடிபிஎல் ஹெச்டி. ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கிறது எஸ்சிவி பாக்ஸ். ஜிடிபியில் வந்து பக்கத்து ஆப்ரேட்டரு சொல்ல போனால் ஆப்போசிட் ஆப்ரேட்டர்னு கூட சொல்லலாம். எதர்ச்சியாக ஏதோ கவர் போட்டு தரும்போது இந்த கவரில் போட்டு தந்துட்டாங்க நம்மளோட செட்டாப் பாக்ஸ். அப்புறம் கேபிள் ஆர்எஃப் ஸ்ப்ளிட்டராக தான் இருக்கும் எல்லாமே. அப்புறம் அந்த பின்னெல்லாம் இருக்கும்ல, செட்டாப் பாக்ஸ் பின்னாடி போடுவாங்கள்ல, இந்த பின்னு. அவ்வளோதான். அடுத்தது என்ன, இங்கே என்ன இதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் சேனல் வித்தவுட் பிளேஅவுட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பண்ணியிருப்போம்ல, அதுக்கான திங்ஸ்லாம் இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளதே பழசு ஒன்று இங்கே இருக்கும், இதையும் தூக்கி இங்கே இதுலேயே வச்சுருவோம். இந்த இது ரொம்ப முக்கியம் தலைவரே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டர். இது வந்து இப்போ யூஸ் ஆகாது, இதோட யூஸ் கொஞ்சம் கூட இல்லை, பேருக்கு மட்டும்தான், பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும், யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம கஸ்டமர் வந்து கேபிள் டிவி கஸ்டமர் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ரவுட்டர் வாங்கியிருந்தாங்க. இது தம்பி எனக்கு இது யூஸே இல்லைப்பா, உனக்கு வேணே தான் நெட் போட்டுக்கிறீங்களா, உனக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னாங்க. ஆனால் இது வந்து யூஸே ஆகாது. ஏன்னா இது டிஎஸ்எல் டெக்னாலஜி. அப்போது பிஎஸ்என்எல்ல வந்து கொடுப்பாங்கல்ல, இதுக்கு ஆப்டிக்கல் இன்புட்டே இருக்காது. அதனால் இந்த இது நம்ம எதுக்குமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு வேஸ்ட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு புதுசு அவங்க வாங்கி ஒரே நாள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. அந்த பிஎஸ்என்எல் பழைய மாடல் அந்த ஒயரில் நெட் கனெக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். வேணும்னா இந்த அடாப்டர் வேணால் நம்மளுக்கு அப்பப்போ யூஸ் ஆகிக்கும், அவ்வளோதான். நான் படித்த சர்டிஃபிகேட்டு, ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, இதுன்ட்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இன்னொன்று சொல்லட்டுங்களா, நான் படித்த சர்டிஃபிகேட்டோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் என்ன எங்கே இருக்கானே எனக்கு தெரியல. அது இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, ஆனால் தேடணும்னு தோணலை. அது எதுக்குன்னே தெரியல. இதுக்குள்ளே தான் இருக்கும், இல்லைனாலும் இல்லை, அது தேவையும் இல்லை. இது இன்பிளான் ட்ரைனிங் போனது பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சில். அப்புறம் பொதி டிவிக்கு ஒரு இன்பிளான் ட்ரைனிங் போயிருப்போம், டிடி பொதி. அப்போ காலேஜ் படிக்கும்போதே எப்படியோ ஒன்று சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக சுட்டிகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு ஒருத்தன் நானும் வாடா பொதி டிவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்பிளான் ட்ரைனிங்கு மெரினா பீச்சுக்கு பின்னாடியே டிடியோட பொதி டிவியோட ஸ்டேஷன் இருக்குது. இன்பிளான் ட்ரைனிங் எப்போ போயிருக்கோம் அப்படின்னா 1/6/2015 5 நாள் நடந்துச்சு 2015. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஃபஸ்ட்டு ஜியோ மோடம் வந்து லான்ச் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த கண்ணில் பார்த்துட்டு இந்த விஆர் இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்தது திருப்பியும் செட்டாப் பாக்ஸ், கேபிள் வசூல் பண்ணுற அட்டை, அந்த மாதம் வசூல் பண்ணுவாங்கள்ல அந்த அட்டை. இப்போ இந்த அட்டைக்கு வேலையே இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க அமௌண்ட்டு கட்டினா தானே நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாமே கூகுள் பேலே வந்துடுது. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டாண்டு, கிளிப்பு, அப்புறம் லைட்டிங், அப்புறம் கேமரா ஸ்டாண்டு ஹைட்டு ரொம்ப பெருசாக வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வீடியோ கேமரா, அதனால் ப்ரொஃபஷ்னல் வீடியோ கேமரா.
இதுக்கு மேலேயும் வரும் ஹைட்டு. இன்னும் கீழே இறக்கி விட்டோம்னா நம்ம ஸ்டாண்டு என்னோட தலைக்கிட்டே ஷோல்டர் தான் வச்சு பார்ப்பாங்க, ஆனால் தலைக்கிட்டே வச்சு பார்க்கும்போது இங்கே வேறு நீங்கள் லாக் ஆகாமல் இருக்கிறீங்களா, கரெக்டாக தலையளவுக்கே வருது. ஷோல்டர் வச்சு பார்த்தா இங்கே தான் வருது. அப்புறம் நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் லைட்டிங்கு. இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அன்பு டிவி ப்ளஸ் 7 யூடியூப் சேனல்ஸ். டே ரிவர்ஸ் கீர் போட்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2 ஒயர், இது வந்து விகே, இவர் எஸ்சிவி. அப்புறம் கேபிள் ஒயர் லோக்கல் சேனல் வந்து அவுட்புட்டில் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேபிள். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத அட்டை போட்டி அதில் இருக்கிற திங்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து விகே பாக்ஸ் சேனல். இந்த வீடியோவை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ வந்து நம்ம அன்பு ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அப்படியே 1 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருந்தது. பயங்கர ரெஸ்பான்ஸு. நான் வேறு தப்பி தவறி விளம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கான்டாக்ட் நம்பரை போட்டுவிட்டேன். அங்கே யூடியூப்லேயும் அதே இது அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரி, மதுரை, கடலூர், திருச்சி ஏகப்பட்ட இடத்துலேருந்து எனக்கு இந்த மளிகை பொருள்லாம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துருந்தது. ரொம்பவே வித்தியாசமான, ஏன்னா காலங்காலத்தில் 6 மணிக்கு கால் பண்ணுறாங்க, 2 மணிக்கு கால் பண்ணுறாங்க, காலைல 2 மணி எழுப்பிடுறதே இவங்களா தான் எழுப்பிடுறாங்க. அவ்வளோ கால்ஸ் வந்துச்சு இந்த வீடியோவுக்கு. இப்போ இந்த வீடியோ வந்து நம்மளோட லோக்கல் சேனலில், ஏன்னா நம்ம சேனலில் லோக்கல் ஃபங்க்ஷனை நம்ம அதிகமாக கவர் பண்ணுவோம். கோயில் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அந்த நம்பூர் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், அதெல்லாம் லோக்கலில் பயங்கரமாக கவர் பண்ணுவோம். எங்கள் ஊரில் இந்த கொல்லிமலை சந்தை ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை வந்து நாங்கள் அன்பு ப்ளஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த அன்பு டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல். பெரும்பாலும் நம்மளை பார்த்துருக்கிறது அன்பு டெக் சேனலில் தான் பார்த்துருப்போம். அதோட பேக்ரவுண்ட்லாம் இப்படி தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனித உழைப்பு அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இத்தனை சேனல் ப்ளஸ் லோக்கல் சேனல் ப்ளஸ் இத்தனை யூடியூப் சேனல்லாம் தனி மனிதனாக மெயின்டைன் பண்ண முடியாது. அன்பு டிவி, அன்பு ப்ளஸ், அன்பே சிவம், அன்பு டெக்கு, தமிழ் வளம், ஏகேபி நியூ டெக் தமிழ், இத்தனை யூடியூப் சேனல் ப்ளஸ் ஒரு லோக்கல் சேனல், சைட் பை சைடில் கேபிள், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் ஒரு டீமாக பண்ணிகிட்டு இருக்கோம். டீம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வளம்ங்கிறது கார்த்தியும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் அன்பு டிவி, அன்பு ப்ளஸ், அன்பே சிவம், இதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல் தான். சோலோவாக எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா சில இக்கட்டான சூழ்நிலையில் நான் இதெல்லாம் நடத்த முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு வரும்போது உன்னால் முடியும், இதை விட்டு அவனுக்கு வேறு எதுவும் கிடையாது, ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா நீ ஏற்கனவே 3 கம்பெனி விட்டு வெளியே வந்தவன், இதுக்கு மேலே உனக்கு எவனோ வேலை தர மாட்டான் அப்படிங்கிறதுனால இது உனக்கு தலையெழுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சேனல் அன்பு டெக் சேனல் வந்து டெக்னாலஜியில் இப்படிலாம் நடத்த முடியுமா அப்படின்ட்டு வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதுக்கும் உறுதுணையாக இருந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பாலசுப்ரமணியன் அண்ணா சென்னை, அப்புறம் அந்தமான்லேருந்து லோகேஷ் அண்ணா தம்பி நீ இந்த வீடியோ போடுப்பா, இது உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும் அப்படின்பாங்க. ஆனால் நானும் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்குள்ள கேபிள் ஏதோ ரிப்பேர் ஆயிரும், அங்கே போகணும். இருந்தாலும் அந்த வீடியோ இவங்க வீடியோவே எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அந்தமான்லேருந்து நீ பப்ளிஷ் பண்ணி தம்பி, இதனால இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற இதை பப்ளிஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. பாலசுப்ரமணியன் அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 1 மணி வரைக்கும் டவர், நம்மளுக்கு வந்து ஆண்டனாவை பற்றி இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படிங்கிறதுனால நைட்டு 1 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் காலில் என்இடிஸ்கில் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி இப்படி தான் தம்பி இதெல்லாம் ஒர்க் ஆகுது, நெட்ஒர்க்கு ஒரு கால் இன்னொரு கால் இப்படி தான் ஒர்க் ஆகுது, ஏர் ஃபைபரை பற்றி முழுசாக சொல்லி கொடுத்தாப்புல. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறது பல நாள் கனவு அன்பு டெக் சேனலில். இதை பண்ணுவோம், கூடி சீக்கிரத்தில் இதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டெக் சேனலுடன்.